ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதுவரைக்கும் ஒரு பேசிக்கான ஒரு சிஎஸ்வி ஃபைலை எப்படி உள்ள கொண்டு வர்றது, மாடலிங் பண்ணுறது, அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான விசுவலைசேஷன், ஒரு பேசிக்கான கஸ்டமைசேஷன் வரைக்கும் வந்தாச்சு. ஸோ பேசிக்காக இப்போது நம்மக்கிட்ட ஒரு ஐடியா இருக்கும், பவர் பிஐனா என்ன, எப்படி அப்லோட் பண்ணுறது, எப்படி சின்ன சின்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது. ஸோ அது வரைக்கும் நம்மக்கிட்ட இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. இப்போ நம்மக்கிட்ட ஒரு 3 டைப் ஆஃப் டேபிள்ஸ் இருக்குது. கரெக்டாக ப்ராடக்ட்ஸ் இருக்குது, 2025 சேல்ஸ் 2025 இருக்குது. அட் த சேம் டைம் ஸ்டோர்ஸ் அண்ட் சிட்டிஸ் இருக்குது. பட் 2025 அப்படிங்கிறது மேபி நெக்ஸ்ட் இயரில் வந்து 2026 ப்ராடக்ட் சேல்ஸ் வந்து ஆட் ஆகும். தென் 2027 சேல்ஸ் ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிட்டே இருக்கும். கரெக்ட், எதுவுமே வந்து ஸ்டாப் பண்ண போகிறது இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா, மல்டிபிள் ஃபைல்ஸை வந்து எப்படி வந்து அப்பன் பண்ணி ஒரே ஃபைலாக கொண்டு வர்றது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் கண்டிப்பாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் ஃபைல், அதாவது மல்டிபிள் ஃபைல்ஸை வந்து அப்பன் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அகைன் நான் என்ன பண்ணேன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா போகிறேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட 2025 இருக்குது இல்லையா, இப்போ நம்ம 2026 2027 டேட்டா வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். நியூ சோர்ஸ் போகிறேன். இதில் வந்து சிஎஸ்வி ஃபைல் என்னுடைய ஃபைல் டைப். இங்கே நம்மக்கிட்ட 2 ஃபைல் இருக்குது. 2026 இருக்குது, 2027 இருக்குது. 2026 எடுக்கிறேன். தென் கிளிக் ஓப்பன். இப்போ நம்மளுடைய ஃபைல் இனிஷியலாக உள்ளே வந்துருச்சு, ப்ளேக்கு வந்துருச்சு. தென் கிளிக் ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் எப்பயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா, என்னுடைய ஹெட்டரை வந்து ப்ரொமோட் பண்ணுவோம். அதனால் ஃபஸ்ட் வந்து ஹோம் டேப்பில் நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபார்மில் யூஸ் ரோவர்ஸ் ஹெட்டர் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஜென்ரலாக ஏதாவது எரர் இருக்கான்னு பார்க்குறேன். நம்மக்கிட்ட இப்போதைக்கு எந்த எரரும் இல்லை. ஸோ எல்லாமே வந்து நம்மக்கிட்ட பெர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்த ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே கொண்டு வரோம். நியூ சோர்ஸ் போயிட்டு சிஎஸ்வி போகிறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா 2027 ஓப்பன் பார்க்குறோம். எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கிறோம். கிளிக் ஓகே. அடுத்த ஹோம் டேப்பில் என்னுடைய யூஸ் ஃபர்ஸ்ட் ரோவர்ஸ் ஹெட்டர் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்தடுத்த ஃபைலை கொண்டு வந்துட்டோம். அப்பன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். 2025 இருக்கிற ஹோம் டேப்பில் கம்பைன், ஓகே, கம்பைன் அப்படிங்கிற இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பன் கொரிஸ் இருக்கும். இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா 2 இருக்கும். அப்பன் கொரிஸ் இருக்கும், அப்பன் கொரிஸ் அஸ் நியூ அப்படின்னு இருக்கும். அப்பன் கொரிஸ் அப்படிங்கிறது இப்போது என்னுடைய இருக்கிற டேபிள்லேயே இப்போ இன்கேஸ் 2025 இருக்குது, ஓகே, இதில் வந்து நான் 2026 ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்பன் கொரிஸ் இப்போது நம்ம வந்து புதுசாகவே பண்ண போகிறோம். ஏன்னா வந்து 2020 அந்த இதில் நம்ம சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டி இருக்கலாம். அதனால் அந்த டேபிள் அப்படியே விட்டுட்டு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கொரிஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான். இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அப்பன் கொரிஸஸ் நியூ போகிறேன். இப்போது என்னுடைய டேபிள் கரெக்ட் இப்போ வந்து 2025 இருக்குது. இப்போ நான் வந்து என்னென்னா என்னுடைய செகண்ட் டேபிள், ஓகே, நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன்னா என்னுடைய 2026 அட் த சேம் டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா சோல் 2025, ஓகே, என்னுடைய செகண்ட் டேபிள் கொடுக்குறேன். கிளிக் ஓகே. நம்மளுடைய கொரிஸ் ரெண்டுமே, அதாவது 2025 2026 ரெண்டுமே வந்து பெண்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த ஹெட்டர்ஸ், ஓகே, இந்த ஹெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 1 to 1 சேமாக இருக்கணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரூல். இந்த ரெண்டுமே இப்போ இன்கேஸ் வந்து இது ரெண்டுமே இல்லை, ஓகே, இது ரெண்டுமே வந்து ஏதோ ஒரு விஷயம் மாறி இருக்குது அப்படின்னீங்கன்னா அது என்னவாகும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டெலீட். இப்போதைக்கு டெலீட் பண்ணுறது சும்மா ரைட் கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் வந்து திருப்பியும் வந்து நம்ம வந்து சேம் எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறோம். என்ன பண்ணேன்னா ஹோம் டேப்பில் தென் அப்பன் கொரிஸ் நியூ போகிறேன். _2 அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துறேன். ஓகே, _2 சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நம்ம வந்து அப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்பன் கொரிஸஸ் நியூ. இப்போது 2026 தென் 2025 கிளிக் ஓகே. இப்போ நான் அப்பன் பண்ண உடனே இங்கே ஒரு ஆர்டர் ஐடி இருக்குது. அட் த சேம் டைம் இங்கே லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐடி 2 இருக்குது. கரெக்ட், ஏன்னா ஆர்டர் ஐடி தான் நமக்கு தேவை. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐடி 2 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தனியாக க்ரியேட் பண்ணிடுச்சு. இதில் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள். நமக்கு வந்து ஒரு இன்கம்ப்ளீட் பாதி 2025 வந்து இந்த சைடு ஐடிக்கும் 2026 வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் உள்ள ஐடிக்கும் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இந்த 2 சைடுமே மாறிடும். அட் த சேம் டைம் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐடி 2ன்னு சொல்லி கொடுத்துருச்சு. பட் இதை வச்சு நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியாது. கரெக்ட், இதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்து அகைன் கோ பேக் டு மை 2025. இங்கே என்ன பண்ணுறேன்னா நம்ம வந்து இங்கே தான் மாற்றணும் இல்லையா. ஆர்டர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ரீநேம்டு காலம் இது கொடுத்துருந்தோம். ஜஸ்ட் ரிமூவ் இட். இப்போது அகைன் ஐ கோ பேக் டு அப்பெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கும். பிகாஸ் நம்ம ஆர்டர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இதுதான் வந்து நம்ம வந்து அப்பன் பண்ணிட்டோம். நம்ம வந்து இப்போ என்ன லேர்ன் பண்ணோம், அப்பன் கொரிஸஸ் நியூ பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து 2027 கொண்டு வரதுக்கு நான் வந்து அப்பெண்டில் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னா அப்பன் கொரிஸ். இப்போ நம்ம அப்பெண்டில் இருக்கிறோம். கரெக்ட், இப்போ நம்ம கரண்ட்டில் இருக்கிறது அப்பன் கொரிஸில் இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து 2027 வந்து நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணோம். இப்போ இஃப் யூ வாண்ட் டு ரிமூவ் சேல்ஸ் 2027 கிளிக் பண்ணி ஜஸ்ட் கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ்னு சொல்லி பட்டன் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் வி கேன் ரிமூவ் இட். ஓகே, இந்த இது பண்ணிக்கலாம். தென் ஆட் கிளிக் ஓகே. 2025 2026 2027 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து அப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் இங்கே வந்து டிடெக்ட் டேட்டா டைப் இருக்குது. ஜஸ்ட் ட்ரை டு டிடெக்ட் த டேட்டா டைப்.
எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நான் வந்து செக் பண்ணுறேன். செக் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட் பண்ணியாச்சு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. கரெக்ட், ப்ரைஸுமே வந்து நமக்கு வந்து நியூமெரிக்கல் வேல்யூ தான். பட் இங்கே வந்து எதனால் வந்து ஏபிசி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ஏ வேல்யூ இருக்குது. கரெக்ட், என்ஏ வேல்யூ இருக்குது. இதனால தான் வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து தப்பாக வந்துருக்கு. இதுவுமே நமக்கு சிம்பிள் தான். என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ப்ரைஸில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ஏவை மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். டிடெக்ட் டேட்டா டைப் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நியூமெரிக்கல் வேல்யூவில் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் வந்து டிபெண்ட் கோரிஸ் ஓகே எப்படி வந்து டிஃப்ரெண்ட் டேபிள்ஸை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறது. அட் த சேம் டைம் இங்கேயுமே நம்ம வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகே, டபுள் கிளிக் பண்ணாலும் சரி, ரீநேமில் போய் பண்ணாலும் சரி. இப்போ வந்து சேல்ஸ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்முடைய இந்த டேபிள் நேமையும் நான் வந்து மாற்றிட்டேன். ஓகே, எல்லாமே வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியாச்சு. எல்லாமே பெர்ஃபெக்டாக முடிஞ்சது. நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய லைன் சார்ட் இருக்குல்ல, அதை வந்து டைம் பேஸ்டு விஷுவலாக எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டாக ட்ரில் டவுன் பண்ணி ஓகே கோ பியாண்ட் த நம்மளுடைய நார்மல் விஷுவல்ஸ் இல்லாமல் ஒரு ட்ரில் டவுன் பண்ணி அதனுடைய இன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்குறது. தென் வந்து பார்த்தீங்கன்னா லைன் சார்ட்டை வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கஸ்டமைசேஷன் பண்ணுறது. இதுதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அன்டில் ப்ளீஸ் பி சேஃப். பை.